கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான ப்ளம் கேக் செய்யலாமா? கேக்குன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று அப்படின்னா இந்த கேக் தான். ஆனால் இதில் பேக்கரியில் பார்த்திங்கன்னா மைதாலாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கோதுமையில் கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கேக் பேக் பண்ணதே இல்லைனாலும் சரி, இல்லை நிறைய டைம் கேக் பேக் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த அளவுகளை வச்சு நீங்கள் கேக் பேக் பண்ணிங்க அப்படின்னா 100% பர்ஃபெக்டான கேக் வந்து கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தேவையான அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு எந்த கலரும் சேர்க்கல. 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றினா போதும். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டு சர்க்கரையை இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்கக்கூடிய கல், மண் அந்த மாதிரி தூசெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து உலர் திராட்சை அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 2 கலர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லைன் டேட்ஸ் ஒரு 10 லைன் டேட்ஸ் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கருப்பு உலர் திராட்சை. ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து ஊற வைக்கவெல்லாம் கிடையாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். ஸோ நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடணும். ஸோ இருக்கட்டும், இது ஆறட்டும். இப்போ வந்து நம்ம கேக்குக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ஏலக்காய் வந்து இடித்து இது கூட சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா மட்டும் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம வந்து கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கனால இதுக்கு தண்ணி இன்னும் தேவைப்படும். தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஓகே. பால் தான் ஊற்றணுமானா அப்படி கிடையாது. சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெது வெதுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இதில், அதாவது அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய்யும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில். 1 கப்பு மாவுக்கு 1/4 கப் வந்து ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயில் அல்லது நெய். இப்போ 1/2 கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பால் வந்து இதுக்கு போதுமா அப்படின்னா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டு ஊற்றிக்கலாம். ஆனால் இதுக்கான கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது. ஸோ 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த நாட்டு சர்க்கரை கரைக்கிறீங்க இல்லையா, அதில் தண்ணி வந்து நம்ம அதிகம் இருந்ததுன்னா பால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக நமக்கு டெக்ஸ்சர் வந்து மாவு வந்து எப்படி இருக்கணும்னா இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம், இதுக்கு மேலே கெட்டியாகவும் வைக்க வேண்டாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கம்மியாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இண்டோலியம் பணியாரக்கல். உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபுல்லாக வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு
இந்த இண்டோலியம் பேன் மேலே, அதாவது தோசைக்கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டர் அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அது மேலே வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறோம். ஸோ இது வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆச்சுன்னா கரெக்டான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இடையில நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆச்சு. ஸோ கேக் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கத்தி வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். கத்தியை நம்ம இதில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இருக்கட்டும், அப்படியே அவசரப்பட்டு எடுக்க வேணாம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக ஆறிடணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இந்த சைடில் ஓரங்களில் வந்து நம்ம கத்தி விட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் எடுத்து இது மேலே கமுத்து போட்டு இதை அப்படியே கீழே நம்ம திருப்பிட்டோம்னா கேக் வந்து அழகாக கீழே வந்து விழுந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கேக் வந்து நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் கேக் பேக் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை நிறைய டைம் கேக் பேக் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய சொதப்பல் சொதப்பியிருக்கு, நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா டோன்ட் வரி. இந்த மாதிரி சொன்ன இதே அளவுகளில் நீங்கள் கேக் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேக் வந்து கிடைக்கும். ஸோ மறுபடியும் நான் இதோட ரேஷியோ சொல்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்து அரை கப் வந்து தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் போட்டால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட நெய் வந்து கால் கப், அதாவது நெய் அல்லது எண்ணெய் 1/4 கப் ஊற்றிக்கோங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டர் ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் வச்சு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா வெந்துடும். இண்டோலியம் பேன் வந்து நல்லா நமக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணி நிற்கும். ஸோ அதனால அதை எடுத்துக்கோங்க. அது தோசைக்கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, பணியாரக்கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. நானே பணியாரக்கல்லில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ குக்கர் கூட தேவையில்லைங்க, பர்ஃபெக்டாக வரும்.